Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 13 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரொபீர்டோ டீம் பசங்க வந்து இந்த கேம்ல வின் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்பனன் டீமோட கோச்மே வந்து உங்க பசங்க ரொம்பவே சூப்பரா விளையாடுறாங்க, நீங்க வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கை கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு இப்ப காட்டகிரி ரொபீர்டோ பாக்குறதுக்காக வராரு. நான் வந்து பிரான்ஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கிட்ட உங்களை பத்தி கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஜூனியர் பசங்களுக்கு நீங்க கோச்சா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அது உங்க டீம் இப்ப பாரிஸ்க்கு டூர் வந்திருக்கதாவும் சொன்னாங்க. அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்தேன். நீங்க வந்து ஃபேமஸான பிரேசிலியன் டீம் ஃபார்வர்டர் ரொபீர்டோ தானே, நான் சொன்னது அப்ப கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. சரி நீங்க வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா நான் பாரிஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுபாசா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொபீர்டோ சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா நான் வந்துட்டு அவனை பாக்குறதுக்கான தகுதியை இழந்துட்டேன், ஆனா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்துட்டு சுபாசா தான். நான் வந்துட்டு என்னோட கண் பார்வை இழந்துருவேன் அப்படின்ற ஒரு பயத்துல ஃபுட்பாலே வந்துட்டு விளையாடுறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா குடிக்கு அடிமையாகி ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா சுபாசா தான் வந்துட்டு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தையே கொடுத்தான். அன்னைக்கு வானத்துல பறந்து வந்த அந்த பந்தை நான் பார்த்ததுனாலதான் என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையே கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்துட்டு வாகபாயசி கூட ஒன்னு சேலஞ்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் சூட்டர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே தாண்டி வேற லெவல்ல விளையாண்டது. இதெல்லாம் தான் வந்துட்டு என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா நான் தான் அவனை ஹெல்ப் பண்ணி ஷூட் பண்ணவே வச்சேன். அதான் வந்து நாங்க மீட் பண்றதுக்கான விதியாவே இருந்தது. அதுக்கப்புறமா தான் சுபாசாக்கு நான் வந்து கோச்சிங் கொடுக்கவே ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட இருந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டகிரி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா சுபாஷ் வந்து ரொம்பவே அதிகமா இம்ப்ரூவ் ஆயிட்டான். அதனாலதான் நான் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்டு நான் அவனை பிரேசிலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசியில நீங்க வந்து அவனை பிரேசிலுக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி கேட்கிறாரு. ஆமா, அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சுபாஷாவை கூட்டிட்டு போல, அதுக்கான ரீசனையுமே வந்துட்டு அவர் சொல்றாரு. சுபாஷாவை அவன் ஃபேமிலில இருந்து பிரிச்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம சுபாஷாவோட growth வந்து நான் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன், அதனால நான் அவனுக்கு தேவையில்லை அப்படின்றது அவருக்கான ரீசன். இதை வந்துட்டு அவர் போன சீசன்லயே சொல்லிருப்பாரு. அதான் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கா கண்டினியூஸா சொல்றாங்க அவர் எப்படிலாம் விட்டுட்டு போனாரு அப்படின்றத பத்தி. அதுக்கப்புறமா நான் ஊர்ல இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜப்பான்ல இருந்து ஒரு பையன் ரொம்ப சூப்பரா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ என்கிட்ட காட்டினாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே ரொபீர்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிருது. அவனை நான் அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா என்னோட கண்ணுல இருந்து என்னோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா நேத்து நான் சுபாசாவை பாக்குறப்ப அவன் இன்னுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தான். அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஆனா ரொபீர்டோ நீங்க அவனை பிரேசிலுக்கு கூட்டு போகாததுக்கு வேற காரணம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இன்னுமே ரொம்ப டேலண்டடா இல்ல, அவன் வந்துட்டு இன்னும் சூப்பரா விளையாடல, ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவனை விட்டுட்டு போயிட்டீங்க. அதனால இன்னும் நல்லா விளையாண்டா நீங்க வந்து அவனை கூட்டு போவீங்க, நீங்க வந்து அவனை கோச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அப்படின்னு காட்டகிரி சொல்றாரு. அதனாலதான் அவன் பிரேசிலுக்கு வரப்போ உண்மையிலேயே நான் ஒரு நல்ல பிளேயர் தான் அப்படின்றத காட்டுற விதத்துல இங்க இருந்து கிளம்புறப்ப மிடில் ஸ்கூல் படிச்ச 3 வருஷமும் வந்துட்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். அண்ட் இந்த சம்மரோட அந்த ஒரு ட்ரீமையுமே அவன் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டான். நீங்க கொடுத்த நோட் புக்கை வச்சு அவன் வந்துட்டு ரொம்ப ஹார்டா இதுவரை யாருமே பண்ணாத அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பிராக்டிஸ் பண்ணான். இதுக்கப்புறமா அவன் பிரேசிலுக்கு வந்து அவன் ஒரு நல்ல பிளேயர் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அவனை கோச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் இவ்வளவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காட்டகிரி சொல்றாரு. அவன் எப்படி மிடில் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிரேசிலுக்கு தான் வரப்போறான். அதனால நான் வந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீங்க வந்துட்டு சுபாசாவை கோச் பண்ணுங்க, இந்த வாட்டியாவது சுபாசாவோட ட்ரீம் வந்து உண்மையாக்குறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு காட்டகிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப அர்ஜென்டினா வெர்சஸ் இட்டாலிக்கான கேம் வந்துட்டு முடிஞ்சிருது. அர்ஜென்டினா 5 இட்டாலி வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு கேம் ஒன் சைடாவே முடிச்சு விட்டாங்க. ஒட்டுமொத்த ஜப்பான் பிளேயர்ஸ் செம்ம சாக்காயிடுறாங்க, என்னடா இது இவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5 கோலையுமே வந்துட்டு தியாஸ் தான் எடுத்திருக்கான். தியாஸ் தான் இந்த டீமோட கேப்டன் அண்ட் மிட்ஃபீல்டரும் கூட. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்துட்டு தியாஸை தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வராங்க. அவனுமே நான் இந்த கேம் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல, நான் வந்துட்டு 5 கோல் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து கோல் கீப்பர் தான் காரணம். அந்த கோல் கீப்பர் இருந்திருந்தா அவன் வந்து கொஞ்சம் எனக்கு டஃப்பான காம்படிஷனா இருந்திருப்பான். ஆனா என்னால இன்னைக்கு ஜீனோக்கு அகைன்ஸ்ட் ஆட முடியல. பட் இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல நான் வந்துட்டு அந்த ஜப்பான் டீமோட நம்பர் 10க்கு அகைன்ஸ்ட் ஆடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். சுபாசாவுமே இதை கேட்டுட்டு சரி ஓகேவா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெடியா தான் இருக்கிறான். இப்போ நான் கட்சி டவுனை காட்டுறாங்க. பாஸ் அப்புறம் இன்னொரு மேனேஜர் 2 பேரும் ஒரு கடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் வந்துட்டு இன்னுமே ஜப்பான் வெர்சஸ் இட்டாலிக்கான கேம் தான் திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன இந்த ஒரு கேம் இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்க, நீ உண்மையிலே மேட்ச் தான் பாக்குறியா இல்ல வேற யாரையும் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அந்த பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மேட்ச் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. சரி அதுக்கப்புறமா சுபாசா கிட்ட எதுவும் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. ஆமா நான் வந்துட்டு கேம் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன், அவன் வந்துட்டு உன்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றா. ஆமா அவன் எப்போ அவ்வளவுதானே பேசுவான். சரி அடுத்த கேம் வந்துட்டு அர்ஜென்டினா டீம் கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. ஆமா அர்ஜென்டினா டீம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. ஆனா நீ வந்துட்டு அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கேக்குறா. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன், சுபாசா கண்டிப்பா வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்றா. இப்ப டோர்னமெண்ட்க்கு வந்த பிளேயர்ஸ் எல்லாரும் தங்கி இருக்க இடத்துல மீகாமி கிட்ட இன்டர்வியூஸ்ல வந்து நீங்க நாளைக்கு அர்ஜென்டினா மேட்ச்ல என்ன எதிர்பார்க்கறீங்க, நீங்க ஏதாவது அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இந்த கேமை பத்தின ப்ரொஜெக்ஷன்ஸ்ல எதுவும் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்நியார் அவர் கூட இன்னொரு கோச் இருப்பார்ல, அவர் வந்துட்டு நம்ம பசங்க யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற ரூம்ல இல்லையா, இனியார் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பதறி அடிச்சுட்டு போய் பார்க்க போறாரு. ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க பிராக்டிஸ் பண்ற பிட்ச்ல வட்டம் போட்டு லைட் எல்லாம் போட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இசிசாக்கி சுபாசா கிட்ட நீ சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்பவே பெருசா தான் இருக்கு சுபாசா, அந்த தியாஸ்ன்றவன் ரொம்பவே சூப்பரா விளையாடுறான், தினம் நம்ம வந்துட்டு ஏதோ அமேசிங்கான பிளேயர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹேம்பர் கூட அங்கதான் நமக்கு வந்துட்டு தெரிஞ்சது நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம்னு சொல்லிட்டு. அங்கதான் நம்ம சினேடியரமே பார்த்தோம், நம்ம வந்துட்டு சுபாசா இல்லாம வின் பண்ண முடியாது அப்படின்றதையுமே அங்கதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா செகண்ட் மேட்ச் பிரேமன் கூட, அதுலயுமே செஸ்டர் வந்துட்டு மிட்ஃபீல்டர் பக்காவா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான், அவனை தாண்டி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்க பாயிண்ட் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தோத்ததானே எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு நிறைய விஷயத்தை கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிகி சொல்றான். அப்ப கோச் இருந்துச்சு நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இதை விட்டு நம்ம வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா பின்னாடி போக போறது கிடையாது, அதுவும் கரெக்ட் தான், நம்ம வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்கிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியமாவும் சொல்றான். சுபாசாவோ ஒரு மெயின் பில்லரா வச்சுதான் நம்ம டீம் இத்தனை நாள் இருந்தது. ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்ட்டான ஒரு டீமா இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம டீம் வந்துட்டு முன்னேறி போகும், நம்ம தான் வந்துட்டு வேர்ல்ட்லயே பெஸ்ட் டீமா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றான். அதை கேட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு மோட்டிவேஷன் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்துட்டு எல்லா
பிளேயர்ஸோட ட்ரீம் அண்ட் கோல்ஸ் வந்துட்டு ஒன்னா தான் இருந்தது. இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 டீமா ஜப்பானை கொண்டு வரணும் அப்படின்றது இதான் வந்துட்டு சுபாசாக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த கனவு. சோ அந்த கனவுக்கு ஏத்த மாதிரி அவனோட டீம்மேட்ஸ்மே வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மாதிரி கிடைச்சிருக்காங்க தெரியுமா. அதனால அவன் வந்துட்டு ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்றான். ஜப்பான் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 டீமா இருக்குது, நம்ம வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் சொல்றான். அப்போ வாகபாயசி சுபாசாவை பார்த்துட்டு இந்த கேமோட கண்ட்ரோலே வந்துட்டு உன்கிட்ட தான் சுபாசா இருக்குது, நீ தியாஸ் உங்க ரெண்டு பேருக்கு தான் வந்துட்டு 1-on-1 போட்டியா இருக்க போகுது, நீங்க ரெண்டு பேர்ல எந்த மிட்ஃபீல்டர் கேமை கண்ட்ரோல் பண்றீங்களோ அவங்க சைடு தான் கேம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சுபாசாவும் இதை கேட்டதுக்கு அப்புறம் செம்ம ஃபயர்ட் ஆயிடுறான். மிகாமி அந்த ஹோட்டல் ரூமுக்குலாம் வெளியே வந்துட்டு எங்க தாண்டா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் வரிசை எல்லா பிளேயர்ஸ் அங்கிட்ட இருந்து நடந்து வராங்க. எல்லாரும் இந்த இருட்டுல இருந்து வெளியே வரும்போதே தெரியுது எல்லாரும் உடம்புல ரொம்பவே அழுக்கா ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுமே கேட்கறாரு. கோச் நாங்க வந்து நாளைக்கு கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாகி சொல்றான். எங்களோட ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் காட்டுறதுக்கான நேரம் வந்து நாளைக்கு வந்துரும் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஜீட்டாவும் சொல்றான். அங்க அர்ஜென்டினா வின் பண்ணிட்டு கண்டிப்பா செமிஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆகும் கோச் அப்படின்னு சொல்லிட்டு மாட்சியம்மாவும் சொல்றான். அதுக்கப்புறமா செமிஃபைனல்ஸ்க்கு போயிட்டு ஃபைனல்ஸ்லயும் போயிட்டு ஜெர்மனியை நாங்க வின் பண்ணிட்டு இந்த டோர்னமெண்ட்டே வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். இதை பார்த்துட்டு மிகாமி வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருக்காரு. என்னடா இது எல்லாரும் இவ்வளவு ஃபயரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் பிரான்ஸ்கான கேம் தான் வந்து நடக்குது. வழக்கம் போல நெப்போலியன் அவனோட கேனன் சட்டை போட்டு பொளந்துகிட்டு இருக்கான். நெப்போலியனுமே இந்த கேம்ல ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணிருக்கான். அதனால நடந்த ரெண்டு மேட்சஸ்லயுமே அவனுமே ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ண கணக்குக்கு வந்துடுறான். இப்போ 3 குரூப்ல செமிஃபைனல்ஸ்க்கு யார் யார் போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குரூப் ஏல வந்துட்டு ஜெர்மனி டீம், குரூப் பி ல வந்துட்டு உருகோ டீம், குரூப் சி ல இந்த கேம்ல பிரான்ஸ் வின் பண்ணதுனால அவங்க தான் வந்துட்டு செமிஃபைனலுக்கு வராங்க. இப்போ குரூப் டி மட்டும் தான் கணக்குல இருக்குது. அடுத்து நடக்க போற கேம் தான் வந்துட்டு அதை டிசைட் பண்ண போகுது. குரூப் டி ல இருந்து எந்த டீம் செமிஃபைனல்ஸ்க்கு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்துட்டு அர்ஜென்டினா, ஜெர்மனி அப்புறம் இத்தாலி 3 டீம் இருந்திருப்பாங்க. இத்தாலி வந்துட்டு மீதி இருந்த 2 டீம் கூட தோத்துருச்சு. அது ஆப்வியஸ்லி வெளியே தான். அர்ஜென்டினா 1-1, ஜப்பானும் 1-1 சொல்லிட்டு தான் வின் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நடக்கிற கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி அந்த செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்க. அப்படி ஒருவேளை டிரா ஆச்சு அப்படின்னா அர்ஜென்டினா டீம் தான் வந்துட்டு செமிஃபைனல்ஸ்க்கு போக போகுது. ஏன் அப்படின்னா பாயிண்ட் கணக்கு வச்சு பார்ப்பாங்க. இத்தாலிக்கு அகைன்ஸ்டா ஜப்பான் டீம் வந்துட்டு 2 பாயிண்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா அர்ஜென்டினா டீம் வந்துட்டு 5 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. சோ இந்த கேம்ல அர்ஜென்டினா டீம் வந்துட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட அவசியம் இல்ல, டிரா பண்ணாலே போதும் அவங்க வந்துட்டு செமிஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. ஆனா ஜப்பானுக்கு அப்படி கிடையாது, வின் பண்ணா மட்டும் தான் செமிஃபைனல்ஸ்க்கு போகவே முடியும். இப்போ ஜப்பான் வெர்சஸ் அர்ஜென்டினாக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. சுபாசாவும் அவனோட கேப்டன்ஷிப் பேண்ட் எடுத்துட்டு மாட்டிட்டு ரெடி ஆகுறான் விளையாடுறதுக்கு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஜப்பான் டீம் வந்துட்டு வின் பண்ணா மட்டும் தான் செமிஃபைனல்ஸ் போக முடியும். சோ இந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி ஜப்பான் வருவாங்க, ஜப்பான் வந்துட்டு அர்ஜென்டினா வின் பண்ணுவாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இந்த எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட்டா ஃபீல் ஆயிருக்கலாம். ஏன் அப்படின்னா ரொபர்ட்டோ வந்துட்டு சுபாசாவை பத்தி பேசுறேன்ற பேர்ல ஒரு 10 நிமிஷத்தை ரொம்ப ஈஸியா கடந்திருப்பாங்க. சீசன் 1ல போட்ட சீனே திரும்ப திரும்ப போட்டு காட்டியிருப்பாங்க. அதனாலதான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேஸ்டா போயிருக்கும். அதனாலதான் இந்த எபிசோட் கொஞ்சம் ஷார்ட்டாவே ஃபீல் ஆயிருக்கும். எனிவேஸ் அடுத்த எபிசோட்ல இருந்து ஜப்பான் வெர்சஸ் அர்ஜென்டினா கேம் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அதையில நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.